டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களுக்காக ஈரான் அதிபர் மசூத் மன்னிப்பு கோரினார். அதே நேரம் சரணடைய வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா காமெனி உட்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகிறது. காமெனி கொல்லப்பட்ட பிறகு ஈரானை நிர்வகித்து வரும் 3 பேர் கொண்ட இடைக்கால தலைமை குழுவில் அந்நாட்டு அதிபர் மசூத் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் அரசு தொலைக்காட்சியில் நேற்று உரையாற்றும் போது ஈரானால் தாக்கப்பட்ட அண்டை நாடுகளிடம் என் சார்பாகவும் ஈரான் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் எந்த அண்டை நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ஈரானை தாக்காத நாடுகள் மீது ஏவுகணைகள் ஏவப்படாது என்றும் இடைக்கால தலைமை குழு ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானிய மக்கள் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற எதிரிகளின் ஆசை அவர்களின் கல்லறையோடுதான் போகும் என்றார். முன்னதாக இது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் பேசும்போது, ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தற்போது சுயாதீனமாக செயல்பட்டு வருகிறது. எந்த இலக்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்குமாறு எங்களது ஆயுத படைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம். உண்மையில் எங்களது இராணுவ பிரிவுகள் எப்போதும் முன்கூட்டியே வழங்கப்பட்ட பொதுவான வழிமுறைகளின் அடிப்படையில் ஓரளவு தனித்தே செயல்பட்டு வருகின்றன என்றார். ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த போர் 8வது நாளாகவும் நீடித்தது. ஈரானில் இதுவரை 1332 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். ஈரான் வான் பாதுகாப்பு கவசங்களில் 80% அளிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடற்படையின் 30 போர்க்கப்பல்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. அந்த நாட்டு விமானப்படையில் 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உட்பட 174 நகரங்களின் அரசு கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்கள் செயல்படுகின்றன. அவற்றை குறிவைத்து ஈரான் இராணுவம் தொடர்ந்து ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. ஜோர்டான் நாட்டில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் தாட்-1 பாதுகாப்பு கவசத்தை ஏவுகணை தாக்குதல் மூலம் அழித்துவிட்டதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதன் மதிப்பு 22,000 கோடி. 8 நாள் போரில் அமெரிக்காவும் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 6 அமெரிக்க வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். ஈரான் தாக்குதல்களில் இஸ்ரேலில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அந்த நாடு முழுவதும் அவசர நிலை அமல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் அண்டை நாடுகளிடம் மன்னிப்பும் கோரியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஈரான் இந்த முடிவை எடுத்துள்ளது. அந்த நாட்டின் அத்துமீறல்களால் சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய கிழக்கின் அமைதி பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஈரானின் அத்துமீறல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய இழப்பை அந்த நாடு சந்தித்துள்ளது. அந்த நாட்டை நரகத்துக்கு தள்ளியுள்ளோம். இதற்காக ஈரானின் அண்டை நாடுகள் எனக்கு நன்றி தெரிவித்துள்ளன. இன்றைய தினம் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். ஈரான் சரணடையும், இல்லையெனில் முழுமையாக வீழ்ச்சி அடையும். ஈரான் ஆட்சியாளர்களின் தவறான நடவடிக்கைகளால் மிக மோசமான விளைவுகள் ஏற்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் குளோஸ்டர் ஷயர் விமானப்படை தளம் இந்திய பெருங்கடலின் டியாகோ கார்சியா தீவில் உள்ள அமெரிக்க, பிரிட்டிஷ் கூட்டு விமானப்படை தளத்தில் போர் விமானங்களின் நடமாட்டம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்க விமானப்படையின் அதிநவீன B-1 லான்சர், B-2 ஸ்பிரிட், B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் ஆகிய போர் விமானங்கள் 2 விமானப்படை தளங்களிலும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக USS ஜெரால்ட் ஆர். போல்ட், வின்ஸ்டன் எஸ். சர்ச்சில், மாகன், பெயின்பிரிட்ஜ், ரூஸ்வெல்ட், பல்கேலி, தாமஸ் ஹெட்னர் ஆகிய போர்க்கப்பல்கள்
மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த போர்க்கப்பல்கள் ஈரான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அரபிக்கடலில் அமெரிக்காவின் USS ஆப்ரகாம் லிங்கன், பிராங்க் இ. பிரிட்டன், ஸ்ப்ரூயன்ஸ், மைக்கேல் முர்மி, மெக்பால், ஜான்பின், மிலியஸ், டெல்பர்ட் டி பிளாக், பிக்னே, மிட்சர் ஆகிய போர்க்கப்பல்கள் முகாமிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. இவை தவிர பிரிட்டனின் HMS டிராகன், பிரான்சின் சார்லஸ் டி கல்லே, FS லாங்டாக், கிரீஸ் நாட்டின் வசாரா கிமோன் போர்க்கப்பல்களும் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க எந்த நாட்டின் அனுமதியும் தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஹர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டு உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை சுமார் 30% மேல் உயர்ந்துள்ளது. இந்த சூழலில் 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா ஒருபோதும் எந்த நாட்டின் அனுமதியையும் சார்ந்திருந்ததில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையில், ஹர்முஸ் பாதையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையிலும் இந்தியாவின் எரிசக்தி விநியோகம் பாதுகாப்பாகவும் சீராகவும் உள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் ஆதாரங்களை 27 நாடுகளிலிருந்து 40 நாடுகளாக பன்முகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பல மாற்று விநியோக பாதைகளை உறுதி செய்துள்ளது. தேசிய நலன் கருதி எங்கெல்லாம் மிகவும் மலிவான விலையில் எண்ணெய் கிடைக்கிறதோ அங்கிருந்து இந்தியா இதனை வாங்குகிறது என கூறப்பட்டுள்ளது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.